சார் ஸ்ரீதர் சார் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறது தெளிவாக சொல்லிட்டாங்க சார். கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இவங்க எழுத்துப்பூர்வமாக சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க சார். இதுக்கு என்ன வழி சார்? உங்களுக்கு வந்து சர்வ சிக்ஷா அபியான் மட்டும் பணம் இல்லைன்னு சொல்லல சார். தனியார் பள்ளிகள்ல சேர்த்த 25% மாணவர்களுக்கான 2 வருடமாக வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகையை கூட கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் இவங்க பணம் கொடுக்காதனால, மத்திய அரசு பணம் கொடுக்காதனால அந்த மாணவர்களுக்கு வழங்க முடியாம தனியார் பள்ளிகள் இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, இவங்க வந்து மத்திய அரசுல இருந்து நான் எந்த பணத்தையுமே விடுவிக்க மாட்டேன், கல்வி சம்பந்தமான எந்த பணத்தையுமே விடுவிக்க மாட்டேங்கிறாரு. ஹிந்தி படிச்சுட்டா பேச்சு புரிஞ்சிரும், பேச்சு புரிஞ்சுட்டா அறிவாளி ஆயிருவாங்க, எல்லாரும் விழிப்புணர்வு வந்துருங்கிறாரு. இந்த தமிழ்நாட்டுல எல்லாரும் பூனை, அதாவது ஒருத்தவங்க வந்து கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருட்டுன்னு சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டுல ஹிந்தி யாரும் படிக்க வேண்டாம்னு சொல்லல. ஹிந்தி பிரச்சார சபா படிச்சுட்டு இருக்காங்க. மலையாள சமாஜம் மலையாள மொழி, கன்னட சமாஜம் கன்னட மொழி கத்து கொடுத்துட்டு இருக்கு. அரசு பள்ளிகள்ல பாடல்ல இருக்கக்கூடிய பள்ளிகளில் தெலுங்கு தாய்மொழியா தெலுங்கு வழி கல்வி இருக்கு, மலையாள வழி கல்வி இருக்கு, கன்னட வழி கல்வி இருக்கு, எல்லா மொழி கல்வியும் இங்க இருக்கு. ஆனா இதைத்தான் இதை செஞ்சாதான் தருவேன்னு சொன்னா இருமொழி கொள்கையினால விளையக்கூடிய தீமைகளை பட்டியலிட்டு அப்புறம் சொல்லட்டும் இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த நியாயம் இருக்குது? இவங்க மட்டும் சொல்றாங்க கையெழுத்து போட்டுட்டு பணம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க கையெழுத்து போட்டுட்டு 800 கோடி ரூபாய் பணத்தை எப்படி தர மாட்டேன்றீங்க? எங்களுக்கு ஆட்சியை கல்விக் கொள்கைப்படி ஆட்சியை பணத்தை ஏன் விடுவிக்க மாட்டேன்றீங்க? இன்னைக்கு 800 கோடி ரூபாய் ஏன் கொடுக்கல நீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே சார், ஓகே.